கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல காலை நேரத்தில் கூட சபையாரை ஒரு முறை கூட பார்ப்பது நமக்கு இந்த மகிழ்ச்சியாய் காணப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு அருகிய நல்ல கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்திலே சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசங்களுக்கும் அந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இல்ல தியாகிகள் அப்படின்னு அநேக இந்த உலகத்தில் உண்டு. எத்தனை தியாகிகள் இருந்தாலும் உலக அளவிலே மிகுந்த புகழ்பெற்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா யாரு? அது நமக்கு, அது இந்தியாவுக்கு. நெல்சன் மண்டேலா. உலக அளவிலே இந்த நெல்சன் மண்டேலா அப்படின்னு ஒருவர் தென்னாப்பிரிக்கா தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர். இவர் தான் உலக அளவிலே இன்றைக்கு வரைக்கும் புகழ்பெற்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். மற்றவர்களாம் சுதந்திரத்துக்கு போராடலன்னு சொல்லல. இவர் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவரை குறித்து படித்து பார்ப்பீங்க அப்படின்னா உலக அளவிலே அதிகமாய் பேசப்படுகிற, உலக அளவிலே மிகுந்த பிரசித்தி பெற்ற ஒரு போராட்ட வீரர் அப்படின்னா இந்த மனுஷன் தான் சொல்லுவாங்க. இந்த தென்னாப்பிரிக்கா பகுதிகள் இருக்கிறதானே இந்த இருண்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனிதர் பட்ட பாடுகள், அவ்வளவு பாடுகள். இவருடைய சுதந்திரத்திற்காக இவர் போராடியதற்காக இவரை கொண்டு போய் சிறையில ஒரு 27 வருஷம் போய் வச்சிட்டாங்க. ஏறக்குறைய 27 வருடங்கள் இந்த மனிதர் ஒரு பயங்கரமான ஒரு இருண்ட சிறைச்சாலைக்குள்ளாக அவர் இருக்கிறார். இந்த 27 வருஷம் கழிச்சு 1990 வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இந்த நெல்சன் மண்டேலா இந்த விடுதலை பெற்ற இந்த தென்னாப்பிரிக்கா தேசத்தை பார்க்கும்படியாக சிறைச்சாலையிலிருந்து வெளியில வர போறார். உலகமே பெரிதாய் இவருடைய விடுதலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர் அவர் பேச போகிற ஃபர்ஸ்ட் ஸ்பீச், முதல் பேச்சு என்னவா இருக்கும்? இது எல்லாருக்கும் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்காக போராடினார். ஆனா விடுதலை அடைவதற்காக இவர் போராடின பொழுது இவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். ஏறக்குறைய 27 வருஷம் கடும் காவல் தண்டனை, பயங்கரமான ஒரு காவல் தண்டனையிலிருந்து இப்ப விடுதலையாகி 1990 வருஷம் இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி இவர் விடுதலை பெற்று வெளியிலே வருகிறார். வெளியிலே வந்த பொழுது அவரை சுற்றி இந்த நிருபர்கள் எல்லாரும், செய்தி நிருபர்கள் நிற்கிறாங்க. இவரிடத்துல பேட்டி கேட்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று நிற்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நீங்கள் சிறையில் இவ்வளவு வருஷம் இருந்தீங்க, நீங்க எங்களுக்காக என்ன கொண்டு வருகிறீர்கள், என்ன கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நெல்சன் மண்டேலாவை பார்த்து. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு வார்த்தையின் மூலமாகவோ இல்ல ஆலோசனைகளோ ஏதோ கொண்டு வருவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. நீர் என்ன எங்களுக்காக கொண்டு வந்தீர் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இவர் சொன்னாரு, நான் எதையும் கொண்டு வரவில்லை, விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம். எதையும் கொண்டு வரவில்லை, என்ன பண்ணிருக்கேன்? விட்டு வந்திருக்கிறேன். என்ன விட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, சிறைச்சாலைக்குள்ளே எனக்கு நடைபெற்ற அவமானங்கள், என்னை துன்பப்படுத்தின இந்த துன்பங்கள், எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட குற்றச்சாட்டுகள், என்னை அடித்த அடிகள், உதைத்த உதைகள், எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள், எனக்கு ஏற்பட்ட காயங்கள், கசப்புகள், இது எல்லாவற்றையும் சிறைச்சாலைக்கு உள்ளேயே விட்டு விட்டு இப்பொழுது ஒரு முழு சுதந்திர பறவையாக, ஒரு நல்ல ஒரு திருப்தியுள்ள மனுஷனாக, மன ஆறுதலோடு இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து நான் வெளியே வருகிறேன். ஆகவே உள்ளே இருந்து எதையும் சுமந்து கொண்டு வரவில்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியிலே வருகிறேன் என்று சொன்னார். ஒரு அற்புதகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப அவர் கையில ஒரு ஷூ இருந்துச்சாம். அந்த ஷூவை பார்த்துட்டு சொன்னாங்களாம், இது எதுக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க, இது யாருக்குன்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது வேன் ரசாம்பர் அப்படிங்கிற பேரைத்தான் சொன்னார். எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா இந்த மனுஷன் பேரை சொல்றாரு அப்படின்னு பயங்கரமான அதிர்ச்சி எல்லாம் இருக்கும். வேன் ரசாம்பர் யார் அப்படின்னு கேட்டா, இந்த 27 வருஷம்
ஜெயிலுக்குள்ள சிறை அதிகாரியாய் இவருக்கு இருந்தவர் தான் இந்த வேன் வெசாம்பர். இந்த நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற பேரை கேட்டாலே இந்த மனுஷனுக்கு எங்க இருந்து கோவம் வரும் தெரியாது, பயங்கரமா கோவம் வருமா. வெளியில யாராவது இந்த மனுஷனை பத்தி பேசிட்டாலோ இல்ல இந்த மனிதனை பற்றிய வார்த்தை வந்து விட்டாலோ பயங்கர கோபப்படுவாராம். அந்த கோபத்தை வந்து லத்தி எடுத்துக்கிட்டு இல்ல சூக்கானால அவரை ஓங்கி ஓங்கி மிதிப்பாராம். யாரு? இந்த மண்டேலாவை பயங்கரமா அடிப்பாராம். ஏறக்குறைய 27 வருஷம் இந்த வேன் வெசம்பர் இந்த மனிதனை அடித்த அடிகளும் உதைத்த உதைகளும் பட்ட காயங்கள் இந்த மனிதன் மூலமாக அநேகம். அப்ப அவர் சொன்னாரு, இந்த சூ நான் யாருக்காக செய்தேன்? உள்ள 27 வருஷம் இருந்த பொழுது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டேன், இந்த செருப்பு தைக்கிற தொழிலை கற்றுக்கொண்டேன். அப்ப முதலாக நான் வெளியே போகும் பொழுது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த மனுஷனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஷூவை அவருடைய சைஸுக்கு செஞ்சார். எப்படி அவனுக்கு இந்த அளவு தெரிஞ்சுன்னு கேட்ட பொழுது தன் சட்டையை திறந்து காமிக்கிறாரு. அவருக்கு இருந்த அந்த உள்ள இருந்த பனியன்ல இவர் இந்த சேற்று காலால உதைத்த அந்த செருப்பு, அந்த அவருடைய காலடி தடம் அங்க இருந்திருக்கு. அப்படியே அந்த தடத்தை வைத்தே நான் செய்தேன் என்று சொன்னாராம். பயங்கரமா ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இந்த வேன் வெசாம்பருக்கு நெல்சன் மண்டேலா கொடுத்த புகைப்படம் இன்றளவுக்கும் புகழ்ச்சி பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு புகைப்படமா இருந்தது. ஆகவேதான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே மிக சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி யாருன்னு கேட்டா இந்த மனிதன். ஏன் அப்படி இருக்கிறான்னு கேட்டால் அவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் துன்பப்படுத்தின இந்த வேன் வெசாம்பரை சொன்னார், இவருடைய துரோகி அல்ல, நண்பர் என்று சொன்னார். இவருடைய நண்பர். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் படித்த பாடங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக யார் இருந்தார் என்று கேட்டால் இந்த வேன் வெசாம்பர் இருந்தார் என்று சொல்லி அவருக்கு பரிசை கொடுத்தார். வெளியிலே வரும்பொழுது சொன்னார், நான் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு மறுபடியும் வெளியிலே வர விரும்பவில்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு சுதந்திர பறவையாக இந்த மீதி இருக்கிற காலங்களை என் ஜனங்களோடு நான் அனுபவிக்க வருகிறேன் என்று சொல்லி வெளியிலே வந்தார். பொதுவாக ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி, ஞாபகம் வைத்துக் கொள்வது. நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, மாறுதலாக மறதி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதைத்தான் இன்னைக்கு படிக்க போறோம். பொதுவாக மறதியை நம்ம எல்லாம் நெகட்டிவா பார்ப்போம். மறதி அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான ஒரு சொல்லாக பார்ப்போம். எல்லாத்தையும் மறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து மறதி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு மேன்மையை கொண்டு வரும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை படிக்க போகிறோம். இந்த நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், இல்ல தேவ பிள்ளைகளா இருக்கிறது, வேதத்துல இருக்கட்டும், படிக்க போற மனுஷனா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையிலே இந்த மறதி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. உண்மைதான், ஞாபகம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு சக்தி தான். ஆனால் மறதி அதை விட ஒரு படி மேலே. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேர்ந்த கசப்புகள், நமக்கு நேர்ந்த வெறுப்புகள், நமக்கு நேர்ந்த குற்றச்சாட்டுகள், இது எல்லாவற்றையும் மறந்து நாம் முன்னேறி போவதற்கு இந்த மறதி ஒரு அற்புதகரமான ஒரு சக்தி. இன்றைக்கு வேதாகமத்திலே ஒரு மனிதனை நம்ம உதாரணமா எடுத்துக்கொண்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிப்போமே. அந்த மனிதனுடைய ஒரு முகவுரைக்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 41. பாருங்கள், இந்த 51ஆம் வசனத்திலே யோசேப்புடைய கரங்களிலே எங்க ஒரு 13 வருஷம் பயங்கரமான சிறை தண்டனை மாத்திரமல்ல, இந்த 13 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில வருத்தம் மட்டும்தாங்க. முதல் 17 வருஷங்கள் தன் வீட்டுல ரொம்ப செல்ல பிள்ளையா வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா தன்னுடைய 17வது வயசுல அவன் வாழ்க்கையும் அப்படியே மாறுது. அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத துன்பங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த கஷ்டங்களை இந்த மனுஷன் அனுபவிக்கிறான். இப்ப ஏறக்குறைய 13 வருஷம் கழிச்சு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவனுக்கெல்லாம் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னா 18-19 வயசுல எல்லாம் யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவன் எங்க இருந்தான்? சாதாரண ஒரு அடிமையா இருந்தது மாத்திரமல்ல, ஒரு சிறைச்சாலையில ஒரு கைதியா இருக்கான்.
இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் ஒரு மனைவியை கொடுக்கிறார், கையில ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். கரங்கள்ல குழந்தை கையில இருக்குது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கும் பொழுது அவன் யோசிக்கிற என்ன மாதிரி பேர் வைக்கலாம். நம்மள மாதிரி சர்டிபிகேட்ல ஒரு பேரு, வீட்டுல ஒரு பேரு, சர்ச்சில் ஒரு பேர் வைக்கக்கூடாது. அது நம்ம ஆளு பயங்கர டெக்னிக்கலா இருக்கும். நம்ம எப்படின்னா சர்ச்சில் ஒரு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கும், காலேஜ்ல ஒரு பேர் இருக்கும், வேலைக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த கோல்மால் பண்ணக்கூடாது. இந்த மனுஷன் பாருங்க, கையில ஒரு புள்ள இருக்குது கையில. இப்ப பேர் வைக்கிறான், அந்த ரொம்ப அற்புதகரமான பேருங்க. சொல்றான் பாருங்க, யோசேப்பு என் வருத்தம் யாவை, என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். சொல்றாயா, என் மகன், அவனுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம் சொல்றாரு, என் அவமானங்களை, என் குற்றச்சாட்டுகளை, எனக்கு இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன்மார்கள் செய்த துரோகங்கள், என் தகப்பன் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள், என் குடும்பங்கள் எனக்கு விரோதமாய் வந்த காரியங்கள், அது மாத்திரம் இங்கே வந்த பிறகு இங்கே அந்த ராஜகுமாரத்தி எனக்கு விரோதமாய் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள், சிறைச்சாலைக்கு போன விஷயங்கள், இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கிறான். இது எல்லாமே நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். இதை மறக்கும்படி தேவன் பண்ணியதுனாலே மூத்த மகனுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா மனாசே என்று அற்புதகரமான பேர் வைக்கிறார். நான் இங்க இருக்கிற லைப்ரரி போகும்பொழுது, ராணி தேவி பத்தியில் அந்த லைப்ரரியில சிறையிலிருந்து சிங்காசனம் வரை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. நான் எப்பெல்லாம் போறேனோ அதை லைட்டா படிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போல சும்மா படிச்சுட்டு வருவேன். ஏறக்குறைய அந்த புத்தகத்துல வந்து நிறைய நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு செய்தியா தான் இருக்குது. சிறையிலிருந்து சிங்காசனம் வரை அற்புதகரமான புத்தகம். ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துவதற்கு, சிறையில இருந்த ஒரு மனுஷனை சிங்காசனத்துல உயர்த்துவதற்கு கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் மோல்டு பண்ணாரு அப்படிங்கறதான் அந்த புஸ்தகம் ரொம்ப அற்புதமாய் சொல்லியிருக்கு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மனிதன் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல தகுதி, நல்ல ஒரு தேசத்திலேயே அடுத்த ராஜாவுக்கு அடுத்ததாக ஏறக்குரிய பிரதம மந்திரி மாதிரி பிரைம் மினிஸ்டராக அந்த எகிப்து தேசத்திலேயே அமர்ந்திருக்கிறான். எகிப்து தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம். அங்க உட்கார்ந்துகிட்டு சொல்றான், இவ்வளவு உயரத்துக்கு நான் வருவதற்கு காரணம் எது என்று கேட்டால் என்னிடத்துல இருந்த மறதி. நான் மறக்கும்படி தேவன் பண்ணினான். எல்லாம் வச்சு மறக்க பண்ண. இந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் அப்படின்னா என்னால இந்த உயரத்தை அடைஞ்சிருக்க முடியாது. அப்ப என் வாழ்க்கையில பல நேரங்களிலே நான் பல விஷயங்களை மறந்து போனேன். இந்த மறதிதான் என்னை இந்த உலகுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த யோசேப்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற 3 பாடங்கள் மிக சீக்கிரமாக நமக்கு நேரம் அனுமதிக்கிறது போல நான் துரிதமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். 3 பாடங்கள் இந்த யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள். இவன் வாழ்க்கையில மறந்தான். இந்த மறதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை செய்கிறது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசேப்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடங்களை படிப்போம். முதலாவது பாடம் 50ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த யோசேப்புடைய முதல் பாடம் இருக்கிறது பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. பாருங்கள், யோசேப்புக்கு முன்னாடி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இவனை அடிச்சு போட்ட, இவனுக்கு துரோகம் இழைத்த, இவனை விற்று போட்ட சகோதரர்கள் முன்னாடி நிற்கிறார். இவன் ஆசையா தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரியா, சொப்பனம் கொடுத்தாருன்னு சொல்லி அப்பா கிட்ட வந்து சொல்றாப்ல, நீங்க எல்லாரும் என்னை வணங்க போறீங்க, நீங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட போறீங்க, என்னை கர்த்தர் உயர்த்த போறார் உங்களை விட சொன்ன பொழுது அங்க இருந்த அத்தனை பேரும் இவனை எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புன்னு சொல்லல, சொப்பனக்காரன், இந்தா சொப்பனக்காரன் வந்துட்டான்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் முதல் கொண்டு தகப்பன் சேர்ந்து சொல்றாரு, நீயா எங்களை ஆள போற, நீயா எங்களுக்கு மேல வர போற. சரி, உடனே சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நிந்திக்கிறார்கள், அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை முன்னெடுத்து வைக்கிறார்கள். அவனை அதிகமாக, அவனுக்கு எவ்வளவு குற்றங்களை சொல்ல முடியுமோ அவனை குற்றப்படுத்தி அதிகமாய் பகைத்தார்கள்.
இப்ப ஏறக்குறைய அவன் ஒரு அந்தஸ்து வந்துட்டான். இப்ப அவனுக்கு முன்னாடி அத்தனை பேரும் நிக்கிறாங்க. அவனை என்னெல்லாம் பண்ணாங்களோ, அவனுக்கு விரோதமா பேசின அத்தனை பேரும் இப்ப முன்னாடி நிக்கிறாங்க. நிக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதகரமான வார்த்தை. நீங்க ஒருவேளை தீமையா நினைச்சு சொல்லியிருப்பீங்க, ஆனா அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணிட்டார். இந்த யோசேப்பு நம்ம கற்றுக் கொடுக்க முதல் பாடம் என்ன தெரியுமாங்க? மற்றவர்களுடைய கருத்து என்னை ஒரு நாளும் பாதிக்க முடியாது. உண்மையிலே அற்புதகரமான ஒரு கருத்து. இவனுக்கு விரோதமாக எத்தனையோ விமர்சனங்களை வச்சாங்க. எத்தனை பேர் எவ்வளவு கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். நீ எங்க உயர போற, நீ எங்க உட்பட போற, நீ என்ன எங்களுக்கு மேலாண்மை அதிகாரி வரப்போற, உன்னை எப்படி கர்த்தர் உயர்த்துவாரு, உனக்கு என்ன தரிசனம் இருக்கு, உனக்கு என்ன அப்படின்னு இவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் இவனை நிந்தித்தவர்கள் அநேகம். இவனுடைய வாழ்க்கையை குறித்து, இவனுடைய தரிசனத்தை குறித்து, இவனை குறித்து அநேகர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப எதிர்மறையாக இருந்தது. ஆனா இந்த யோசேப்பு இப்ப சொல்றாரு, ஐயா உங்க கருத்துக்கள் எதையுமே நான் எங்க கொண்டு போறது தெரியுமா? உள்ள கொண்டு போறேன். என்ன பாதிக்க முடியாது. என் லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும், என் குடும்பம் என்னன்னு எனக்கு தெரியும், என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை என்னன்றது தெரியும். என் வாழ்க்கையில நான் வந்த நிலை, என்னுடைய சுபாவம், என்னுடைய குணங்கள், இது எல்லாம் எனக்கு தெரியும். அவை உங்களுடைய கருத்து ஒரு நாளும் என்னை பாதிக்க முடியாது. ஆகவே அந்த கருத்துக்களை நான் யோசித்துக் கொண்டே இருப்பேன் என்றால் என்னால் அடுத்த நிலைமைக்கு போக முடியாது, அடுத்த ஸ்டெப் என்னால இருக்க முடியாது. ஆகவேதான் இந்த மனுஷன் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், நீங்கள் மறந்து விடுங்கள். அடுத்தவுடைய கருத்துக்கள் நம்மளை பாதிக்க முடியாதபடிக்கு அதை நம்ம எப்பயுமே என்ன வச்சிடக்கூடாது. கருத்துக்கள் ஒரு நாள் என்னை பாதிக்க விடக்கூடாது. அன்றைக்கு நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது சன்பல்லா துபியான சேர்ந்து சொன்னாங்க, ஒரு நரி ஓடுனா கீழே விழுந்துடும். ரொம்ப நிகழ்வா பேசினாங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் அது, கர்த்தர் கொடுத்த ஊழியம் அது செஞ்சாங்க. ஆனா தேவன் சொன்ன பிரகாரமாக 52 நாட்களிலே அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் செய்ய என்றால் அவர்களுடைய கருத்துக்கள் நெகேமியாவை பாதிக்கவே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் ராஜா சவுலை குறித்து எல்லாரும் நிகழ்வா பேசுறாங்க. நீயா நீயா நீயா. தாவீதை பார்த்து அடுத்த சந்ததி சொன்னாங்க நீயா என்று சொன்னார்கள். ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்றாய் கவனித்து படிப்பீர்கள் என்றால், நீங்கள் பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட கருத்துக்கள் ஒன்றும் அவர்களை ஒரு நாள் பாதித்ததில்லை. ஏனென்றால் கருத்துக்களை யாவும் வைத்துக் கொண்டே இருப்போம் என்றால், விமர்சனங்களை யாவும் வைத்துக் கொண்டே இருப்போம் என்றால் நம்மால் அடுத்து முன்னாடி போக முடியாது. எனக்கு விரோதமா நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா, அதை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னால இங்க வந்து பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, என்னால நினைச்சு நிக்க முடியாது. ஏனென்றால் அது எனக்கு பெரிய வருத்தத்தை கொண்டு வரும். ஆகவே பைபிள் சொல்லுது, இல்லப்பா மற்றவருடைய கருத்துக்கள் உங்களை பாதிக்க முடியாது என்று யோசேப்பு சொன்னது போல நீங்களும் தீர்மானம் எடுங்க. வேண்டாம், அந்த கருத்துக்களினாலே நமக்கு ஒரு பாவமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. ஆகவே இந்த யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்க முதல் பாடம் அது. நீங்களோ தீமைக்காக செய்தீர்கள், தீமைக்காக சொன்னீர்கள், என்னை இகழ்வாக அவமானப்படுத்த வேண்டும் என்று சொன்னீங்க. எல்லாம் ஓகே தான், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதெல்லாம் நான் மறந்துட்டேன், அன்னைக்கே மறந்துட்டேன், அன்னைக்கே விடுங்க. திருக்குறள்ல ஒரு திருக்குறள் பாத்தீங்களா, தீயினால் இல்லை அப்படிங்களா சொல்லுங்கடா, நீங்க எனக்கு ஸ்கூல்லே படிக்க மாட்டேங்களா, சொல்லுங்க. தீயினால் சுட்டபுண், சும்மா சொல்லுங்க. உள்ளாரும் ஆறாவே, நாவினால் சுட்ட வடையா வடு. ஓகே சரி, ஓகே. இதுக்கு அர்த்தம் தெரியுதுல. சில நேரங்கள்ல தீயினால் சுட்ட புண்ணு என்ன செஞ்சிருமா ஆடாது. ரொம்ப அற்புதமான குரல் தான். ஆனா நாவினால் சுட்ட அந்த வார்த்தைகள் என்ன செய்யாதான், ஆறவே ஆகாது. ஆனா வேதம் நமக்கு மாறுதல் கற்றுக் கொடுக்குது. உண்மைதான்யா. ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உயர்வுக்கு நேரா போகணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய கருத்து உங்களை என்ன செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மலை பிரசங்கத்துல ஒரு வார்த்தை சொல்லிப்பார் பாருங்க. மத்திய 5ஆம் அதிகாரத்திலேயே அவர் சொன்ன ஒரு ஆலோசனை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பாருங்க ஐயா, நிந்தனையான வார்த்தைகள், துன்பத்துக்கு ஏதுவான வார்த்தைகள்,
பலவிதமான தீமையான மொழிகள், கெட்ட வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸ், பயங்கரமான வார்த்தைகள் உங்கள் பேர்ல சொல்றாங்க, உண்மைதான். அதுவும் பொய்யாய் சொல்லுகிறாங்க, உண்மைதான். பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க பிரதர், என்னை நிந்திக்கிறாங்க பிரதர், எனக்கு விரோதமாய் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க பிரதர், நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கேன். வேதம் சொல்லுது, சொல்வார்களானால் பாக்கியவான்கள். 12ஆம் வசனம் பாருங்க, என்ன செய்ய சொல்றாரு பாருங்க. கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு, எப்ப எங்க உங்களை ஒருத்தர் கெட்ட வார்த்தையில பேசும் பொழுது நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்களை நிந்திக்கும் பொழுது, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது, பொய்யாய் உங்களை நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. இப்படி பலவிதமான வார்த்தைகளினாலும் பலவிதமான செயல்களினாலும் உங்களுக்கு நேராக இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு டிஃபரெண்ட் சொல்லித்தாரு. அப்படி செய்யறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணு? சந்தோஷப்பட்டு. எப்படி சந்தோஷப்பட முடியும்? உங்களுக்கு விரோதமாக நிந்தனைக்குரிய வார்த்தைகள் வரும்பொழுது, சொந்த வீட்டுல உங்களை நிந்திக்கிறாங்க, சொந்த குடும்பங்கள்ல இருக்கிற ஜனங்கள் உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுறாங்க, நீ எல்லாம் எப்படி உட்பட போற, நீ எல்லாம் எப்படி முன்னேற போற, உன் குடும்பம் எப்படி முன்னாடி வரப்போகுது, உன் பிள்ளைகளாம் எப்படி நீ கரையேற்ற போற, பல நேரங்கள்ல எனக்கு துன்பமான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகளும் எனக்கு விரோதமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதற்குத்தான் தேவன் சொல்லுகிறார், எப்படி சந்தோஷப்பட முடியும்? சந்தோஷப்பட்டு எப்படி கழிவற முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான், மறதி. மறதி மறந்துருங்க. யோசேப்பு அதாங்க பண்ணாரு. எனக்கு இவருக்கு விரோதமாய் பேசுற வார்த்தை இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைங்கிறார். யாவும் இருந்துருச்சுன்னா அன்னைமாருக்கு முன்னாடி வந்த உடனே என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. யோசேப்பு ரொம்ப அற்புதகரமான ஒரு கேரக்டர், ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன். இப்ப நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. முதலாவது, மறதி ஒரு பெரிய ஆசீர்வாதம், மறதி ஒரு பெரிய மேன்மையுடைய ஒரு ஆவி. அந்த குணம் ரொம்ப நல்லது. சில நேரங்கள்ல இவன் சொல்லுகிற முதல் அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், மற்றவருடைய கருத்து என்னை ஒரு நாள் என்ன செய்யாது, அப்படி பாதிக்க விட்டுறாது. மற்றவருடைய கருத்துக்களுக்கு சரி சாய்க்காது. மற்றவருடைய நல்கருத்துக்களுக்கு சரி சாய்க்க வேண்டும். நான் சொல்லுகிற விஷயங்கள்லாம் நெகட்டிவா பேசுறேன். தவறான கருத்துக்கள், உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற கருத்துக்கள், உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற விடாமல் தடுக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த கருத்துக்கள் என்னை பாதிக்க விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை சற்று மறந்துடும். அவ்வளவுதான், மறந்து விடுங்கள். மறந்தால் மட்டும்தான் என்னால் இந்த யோசேப்பை போல ஒரு இடத்தை அடைய முடியும். நம்ம இருக்குது. இரண்டாவது இந்த யோசேப்பை நம்ம கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது பாடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 23வது வசனம். 40:23 வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இரண்டாவது இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம். சுயம்பிகளின் தலைவன் இருக்கிறான், பானபாத்திரக்காரன் தலைவன் இவன், எல்லாம் ஒரே ஜெயில ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப இந்த பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்துக்கு பதில் தெரியல, பாவம். அது என்னன்னு தெரியல, முடிச்சிட்டு இருக்கிறான், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், அவனால அவஸ்தை தாங்க முடியல. இதை கண்ட யோசேப்பு அவனுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசி, கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாரு. அப்பா, இது நல்ல சொப்பனம் தான். உன்னை கர்த்தர் இந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்த போறார். நீ எந்த பதவியிலிருந்து இறக்கப்பட்டாயோ அதே பதவியை கர்த்தர் கொடுக்க போறார். இந்த மனுஷனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி, நற்செய்திகளை சொல்லி அவனுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் அவனை உயர்த்தி வச்சிட்டார். இவன் சொன்ன பிரகாரமாகவே இந்த பானபாத்திரக்காரன் தலைவனும் விடுதலை ஆகி அவன் இடத்தை திரும்ப பிடிச்சிட்டான், அதே பதவியை பிடிச்சிட்டான், அதற்கு போயிட்டான். ஆனா வசனம் சொல்லுது, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் என்ன செஞ்சுட்டானா, அவனை மறந்துட்டான். யோசேப்பை வைத்து முன்னேறியவர்கள் அநேகர். மொத எய்த்து வந்த பொழுது பஞ்சம் வரப்போகுது, இந்த ஒட்டுமொத்த தேசத்தை இவன் காப்பாத்தான். இவன் சொன்ன அந்த பதில் தான், இவன் சொன்ன அந்த அந்த சொப்பனத்துக்கான பதில் தான் எல்லாரும் அலர்ட் எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் சொன்னவன் மூலமாக நன்மை அனுபவித்த பிறகு இவனை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. இந்த யோசேப்பு மூலமாக முன்னேறியவர்கள் அநேகம் உண்டு. இந்த யோசேப்பு அநேகருக்கு நன்மையை செய்தான். இந்த யோசேப்பு அநேகருடைய வாழ்க்கையை முன்னேற்றி விட்டார். ஆனா இங்க வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன், ஆனால் இவனோ மறந்து விட்டான். இரண்டாவது யோசேப்பு நம்ம கற்றுக் கொடுத்த இரண்டாவது பாடம் தெரியுமாங்க, உன்னை மறந்தவர்களை நீ மறந்து விடு.
எனக்கு இந்த 41ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த யோசேப்பு மறுபடியும் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு, இந்த பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு, அந்த தேசத்துக்கு பதவி அடைஞ்ச பிறகு, இந்த பானபாத்திரக்காரனை கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசினாரான்னு எங்கேயாவது படிச்சு பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க. எங்கேயுமே கிடையாது, எந்த இடத்துலயுமே. ஏன்னா இப்ப இந்த பானபாத்திரக்காரன் தலைவனை விட பதவி உயர்வு யாரு கிடைச்சிருச்சு? இவனுக்கு கிடைச்சிருச்சு. இவன் தான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான். இப்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிருக்கணும்? அவனை கூப்பிட்டு, நீ என்ன சொல்லிட்டு போனேன், உன்னை ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டு தானே போனேன், என்னை நினைச்சுக்கொண்டு சொல்லி அனுப்பிவிட்டேன், நீ என்ன மறந்துட்டல. எந்த இடத்துலயுமே யோசேப்பு எரிச்சல் அடையல, எங்கேயுமே குறை சொல்லல. இவன் மறந்து போனதை நினைத்து கவலைப்படல, எங்கேயும் சொல்லி காட்டல. இந்த மனுஷன் ரொம்ப அற்புதகரமான மனுஷன். நான் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் படிக்கிறேன், இந்த மனிதன் ஒரு இடத்துலயாவது இந்த பானபாத்திரக்காரன் செய்த துரோகத்தை சொல்லி எங்கேயாவது சொல்லியிருப்பாருன்னு இல்ல, எங்கேயுமே இல்லை. அவன் நமக்கு சிம்பிளா கற்றுக் கொடுக்குற பாடம் தான். உன்னை ஒருத்தங்க மறந்து போயிட்டாங்களா, நீங்கள் மறந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் மறக்காத தெய்வம் கூட இருக்கிறார். யோசேப்புக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இன்னைக்கு ஊர் பேர் தெரியாத ஒரு தேசத்துல இருக்கிறேன், என்னுடைய கானான் தேசத்துல இருந்து என்னை விற்று அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விட்டுட்டாங்க. ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 700 கிலோமீட்டர்ல கூட நான் வந்த பொழுது பெட்டி படுக்கையோடு வரல, பணங்காசோடு வரல, கிழிஞ்ச சட்டையோடு, அடிபட்ட காயத்தோடு, குழிக்குள்ள கிடந்த எண்ணெயை தூக்கி என்னை கொடுத்தாங்க. பல காயங்களோடு, போட்ட டிரெஸ்ஸோட எங்க வந்தேன் அப்படின்னா எகிப்துக்கு வந்தேன். அப்படிதான் வந்தேன். என் முதல் சீனே அதுதான், முதல் காரியம் அதுதான் என் வாழ்க்கையில். ஆனா இந்த எகிப்து தேசத்துக்கு வெறுமையா தான் வந்தேன் நானு. ஆனா வந்த நாள் முதல் கொண்டு இந்த மனுஷன் சொல்லுகிறார், என்னை மறந்தவர் அநேகம், என்னை மறந்து போனாங்க பிரதர். ஆனா இந்த தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார், யோசேப்பை நினைக்காமல் பானபாத்திரங்கள் மறந்து போனான். ஆனால் இந்த யோசேப்பை யார் மறக்கல? யார் மறக்கல? தேவன். கர்த்தர் மறக்கவே இல்லை. இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஐயா என் மூலமா முன்னேறினாங்க பிரதர், நான் தான் அவங்களை உயர்த்தினேன், நான் தான் அவங்களை படிக்க வச்சேன், நான் தான் அவங்களை எல்லாவற்றையும் உயர்த்த நான் முயற்சி பண்ணேன், என் மூலமாக எல்லா நன்மைகளும் அனுபவித்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறதுன்னா என்ன மதிக்கிறது, இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மையும் திரும்ப செய்யறது இல்லை, என்னை கண்டுகொள்றது இல்லை, என்னை மரியாதை செலுத்துறது இல்லை. இது என்னை தூங்கூடாமையே படுது பல நேரங்கள். அவர் சொல்ற, ஏ நீ நிம்மதியா வாழணுமா, உன்னைய மறந்துட்டு போயிட்டாங்க, நீ என்ன செஞ்சிரு தயவு செய்து மறந்து. இல்ல நாங்கள கிறிஸ்தவர்கள் பிரதர், நாங்கள எல்லாரையும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பண்பு இருக்கும். என்ன பண்பு? மறக்கக்கூடிய பண்பு. மறக்கணும் சில விஷயங்கள். உன்னை மறந்தவர்களை நீ மறந்து, நீ அதையே யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னா, நீங்க அதையே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு வாழ்க்கையாருக்கு முன்னாடி போக முடியாது. அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே உங்களை சிறையாக்கி கொண்டே இருக்கும் என்றால், என்னையே அவங்க இது பண்ணல, என்னையே அவங்க மதிக்கல, நான் தானே அவங்களை இது பண்ணேன், நான் தானே சொல்லிக் கொண்டு ஓகே நம்ம நன்மை அனுபவிச்சாச்சு ஓகே, ஆனாலும் என்னை மறந்து போகலாம், மறந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா உங்களை மறக்காத ஒரு தேவன் கூட இருக்கிறார்ல. இந்த யோசேப்பு இன்னைக்கு அங்க அரியணையில உட்கார்ந்து யோசிக்கிறதுதான், ஐயா வரும்பொழுது வெறும் ஐயா வந்தேன், நான் அடிபட்ட மனுஷராய் வந்தேன். ஆனா இன்றைக்கு தேசத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, நான் இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்குள்ளே பழி வாங்கும் என்ன அதிகமா வந்திருக்கும். வெளியில வந்தவர் சிறைச்சார்ந்து வந்த உடனே முதல்ல போத்திபாரன் மனைவிக்கு தான் நான் நினைச்சிருப்பேனா மரண தண்டனை எழுதியிருப்பேன். பானபாத்திரன் தலைவனை முதல்ல அவனை வேலையை தூக்கியிருப்பேன். இந்த பழி வாங்குற குணம் வந்திருக்கும், குறை சொல்லுகிற குணம் வந்திருக்கும், எரிச்சல் குணம் வந்திருக்கும், கசப்பு வெறுப்பு எல்லாம் வந்து என்னால் முன்னாடி போயிருக்க முடியாது. என் எண்ணம் என்னுடைய வாழ்க்கை இதை சுற்றியே இருந்திருக்கேன் வெளியே என்னால் அடுத்தடுத்த நிலைமைக்கு போக முடியாது. இன்னைக்கு நான் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவன் சொல்வது ஒரே ஒரு விஷயம், உன்னை மறந்தவர்களை நீயும் மறந்து விடு, ஏனென்றால் மறக்காத தெய்வம் கூட இருக்கிறார். அந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கும், என் தேவன் கூட இருக்கு, அது போதுங்க. இது மனிதனுடைய இயல்பு தானே, மனிதன் மறக்கக்கூடியவன் தானே, மனிதன் வந்து நமக்கு துரோகம் செய்யக்கூடியவன் தானே, மனிதன் நமக்கு வந்து விரோதமாக எழுதுவது இயற்கை தானே. நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. நான் கடந்த பைபிள் ஸ்கூல்ல படிச்சோம்ல, அவ்வளவு நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் என்ன பரிசு கொடுத்தது? மரண பரிசு. இந்த உலகத்தில் வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
நம்ம எவ்வளவு நன்மைகளை செய்யறோம், ஒருவேளை மறக்கலாம், ஓகே பரவாயில்லைங்க. ஏன்னா உங்களை மறந்துடும், நீங்க மறந்துங்க. ஏனென்றா மறக்காத ஒரு தெய்வம் கூட இருக்கிறார்ல. நான் ஒரு கதை, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை, இருந்தாலும் சொல்றேனே. ஒரு எஜமானுக்கு ஒரு கழுதை வாங்கியிருந்தாங்க, ஒரு கழுதை வச்சிருந்தாங்க. அந்த கழுதை நல்லா வேலை பார்க்கணும், எவ்வளவு பொதி சமய சமக்கம் இருந்தாலும் சுமந்துட்டு போகும், இந்த மனுஷனை எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் சுமந்துட்டு போகும். இந்த கழுதை இந்த எஜமானுக்கு நல்லா உழைச்சிச்சு, பயங்கரமா உழைச்சிச்சு, எல்லா வேலையும் அவனுக்கா பண்ணிச்சு. கொஞ்ச நாள் ஆகாங்க, இந்த கழுதைக்கு வயசாயிடுச்சு. கழுதைக்கு வயசான உடனே இந்த எஜமான் இந்த கழுதை விற்க பாக்குறாரு, ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வயசான கழுதை, ரொம்ப வயசாயிடுச்சு, நீ இதை வச்சு என்ன பிரயோஜனம், ஒருத்தர் வாங்கல. அப்ப இதை முடிவு பண்ணா, ஐயோ இது வயசாயிடுச்சு, இனி இதுக்கு நம்ம சாப்பாடு போட்டு இதை வளர்த்து நமக்கும் பிரயோஜனம் இல்ல, இதை பேசாம கொன்றுவோம் முடிவு பண்ணியாச்சு. அப்ப வீட்டுக்கு ஒதுக்குப்புறத்துல பெரிய குழியை தோண்டிட்டார். குழியை தோண்டி அந்த கழுதையை தூக்கி உள்ள போட்டார். இந்த கழுதை அப்புறம் நீ யாரை பாக்குது அப்படின்னா எஜமான பாக்குது. மனுஷா, உனக்கு எவ்வளவு உழைச்சேன், நானு எவ்வளவு வேலையை பார்த்தேன், நீ இப்ப நோ யூஸ்ங்கிற லெவலுக்கு வந்த பிறகு என்னை தூக்கி எங்க போட்ட, உள்ள போட்டேன்னு பாத்துக்கிட்டே இருக்குது. ஆனா அவனும் மனசு இறங்கல. அந்த குழியை கொஞ்சம் கொஞ்சமா மூடுறாரு. அந்த மண்ணை வெட்டி வெட்டி உள்ள போட 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 இது மேல விழுகக்கூடிய அந்த மணலை இது அப்படியே உதறி தள்ளி உதறி தள்ளி உதறி தள்ளி இந்த கழுதை என்ன வந்துச்சான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணையவே மேடாக்கி 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 மேல வந்துட்டு காட்டு ஓடிடுச்சான். இனி உங்களோட இருந்தோம்னா ஐயோ என்னை நீ போட்டு தள்ளிவிடா, அதனால நான் என் இடத்துக்கே போறேன்னு சொல்லி ஓடிடுச்சான். அது வந்து ரொம்ப அற்புதகரமான வார்த்தை, உதறி தள்ளிட்டு போச்சான். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது நமக்கு சால பொருந்தும். சில நேரங்கள்ல நான் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே, என்னுடைய தேவை இல்லை என்று வெறுக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே நம்ம உதறி தள்ளிட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். நம்ம மறந்தவர்களை மறந்து விடுவது மிக 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 நல்லது. ஆகவேதான் அற்புதமான ஒரு பவுலடிகளார் தன்னுடைய பிலிப்பியர் நிறுவனத்துக்கு எழுதும் பொழுது, ஒரு தேவ பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பு பட்டணத்துக்கு அந்த சபையாருக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனத்திலே, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்ய போறப்பா. என்ன செய்ய போறாரா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் என்ன செய்ய போறேன் நானு. பாருங்க, ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பின்னாவை நோக்கியே ஓடுறீங்க அப்படின்னா நீங்க தவறிக்கீழ வந்துருவீங்க. ஏன்னா நீங்க எங்க பாத்துட்டு இருக்கீங்க, பின்னாடி பாக்குறீங்க, முன்னாடி பார்க்க மாட்டீங்க. நீங்க பின்னாடியே பாத்துக்கிட்டு நான் ஓடுகிறேன் ஒரு வாழ்க்கையை ஓடுனீங்க அப்படின்னா நீங்க பல இடங்களை தவறுவீங்க, பல இடங்களை விழுவீங்க. அதான் பவுல் சொல்றாரு, நான் பின்னால மறந்துடுவேன், எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ பின்னாடி அதெல்லாம் மறந்துறேன். நான் மறந்து முன்னானவர்களை நாடி 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. இதுதான் நம்முடைய வாழ்க்கையோட லட்சியமா இருக்கு. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இருக்கட்டும். ஐயோ என்ன மறந்துட்டாங்களே, பரவாயில்ல. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறதி ஒரு அற்புதகரமான ஆசீர்வாதம். நீங்க இதெல்லாம் மறந்த ரொம்ப நல்லது. இந்த மறந்தால்தான் என்னால் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற இலக்கு, எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஓட்டம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒரு வெற்றி பரிசை நான் பறிக்க வேண்டும் என்று கேட்டால் பின்னாடி பார்த்துக்கிட்டு முன்னாடி ஓடுனேன் அப்படின்னா தவறிக்கலத்தான் அவசியம். இன்னைக்கு அதனால நம்முடைய குடும்பங்கள்ல, பல குடும்பங்கள்ல ஏன் ஒரே கண்ணீர், ஏன் ஒரே கவலைகள், ஏன் ஒரே நேரத்துல புலம்பிக்கிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கான புலம்புனது இல்லை. என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கும். என்னை இப்படி மறந்துட்டாங்க, இங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கும். யோசிப்பு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், என்னை விடையா உங்களுக்கு வந்துட போகுது. என்ன நான் பட்ட பாடுகள் கஷ்டங்களுக்கு விடையா உங்களுக்கு வந்துட போகுது. நான் மறந்துட்டேன், எல்லாம் மறந்துட்டேன். கருத்துக்களை ஒருவேளை இருக்குமோ சொன்ன மாதிரி என்னால முன்னேற முடியாதோ நான் எடுக்கல, கருத்துக்களை விட்டுட்டேன். கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், அது எப்படி பொய்த்து போகும்? என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார்ல, அது எப்படி என்ன விட்டுருவாரு அவரு? இவர்கள் எல்லாம் நம்பின இந்த மனிதன் பாடப்பட்ட என்னை மறந்துடலாம், ஆனா மறக்காத ஒரு தெய்வம் என்னை உள்ளங்கையில மறைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி என்ன மறப்பாரு? இந்த நம்பிக்கை நாங்க அவனை இன்னும் ஓட வச்சு முன்னாடி. அப்ப 2வது பாடம், உன்னை மறந்தவர்களை நீ என்ன செஞ்சிரு, மறந்து. ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறார், மறக்காத தெய்வம். கடைசி ஒரு பகுதியை படித்து முடிப்போம்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். மூன்றாவது யோசேப்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 39:2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் செஞ்ச காரியமெல்லாம் மிக விமர்சையாக விமர்சிக்கப்பட்டது. பாருங்கள், கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். முதல் யோசேப்பை பற்றி அறிமுகம் இதுதான். ஆதியாகம புஸ்தகத்தோட கடைசி கதாபாத்திரம் இந்த யோசேப்பு. மறக்கப்பட்டவன், விற்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன் என்று உனக்கு பல நாமங்கள் உண்டு. இவனை குறித்து முதல்ல சொல்லும் பொழுது, அதான் முதல் வசனம் சொல்லுது, விலைக்கு வாங்கி எகிப்துல வித்தாச்சு, அடிமையா வந்துட்டான். அடிமையா வந்தவனோடு கூட குடும்பம் இல்லை, அடிமையா வந்தவனோட ஒருத்தர் கிடையாது, சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, தனியா வந்து நிக்கிறான். எங்க கையில சங்கில கட்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அந்த சீமானுக்கு முன்னாடி, ராஜாவுக்கு முன்னாடி. எதிர்காலமே இருந்து போய் நிக்குது. ஏன்னா முன்னேற்றி விடுறதுக்கு அப்பா கிடையாது, முன்னேற்றி விடுறதுக்கு கூட பிறந்தவர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, படிப்பு இல்லை, ஒண்ணு இல்லை, எல்லாவற்றையும் அங்க விட்டுட்டு தூரமான தேசமாகிய எகிப்துல அடிமையாக அங்க நிற்கிறாங்க. வேலையெல்லாம் அடிமை வேலைதான். வேதம் சொல்லுது, கர்த்தர் யாரோடு இருந்தாரா? யோசேப்போடு இருந்தார். 21ஆம் வசனத்தை பாருங்களேன், அங்கே ஒரு வசனம் மாத்து இருக்கும். 21ஆம் வசனம், அதே 49, 21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். 23ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் யோசேப்போடு என்ன செஞ்சாரா? இருந்தபடினாலே எதை செய்தானோ வாய்க்க பண்ணினபடினாலும் விசாரிக்க. பாருங்க, 3 இடங்களை படிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இருந்து என்ன பண்ணார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்து என்ன பண்ணார்? மறக்கப்பட்டார், மறக்கப்பட்டார். அதான் கடைசி கையில பிள்ளைய கையில வச்சு சொல்றாரு, தேவன் மறக்கப்படினார், எனக்கு இருந்த எல்லாவற்றும் மறக்கப்பட்டார். அப்படி மறந்ததுனாலதான் விமர்சனங்களை மறந்தேன், என்னை மறந்தவர்களை மறந்தேன், வெறுத்தவர்களை மறந்தேன், அவமானப்படுத்துவதை மறந்தேன், எல்லாவற்றும் மறந்ததுனாலதான் இன்றைக்கு என்னை கர்த்தர் உயரத்துல வச்சிருக்கிறார். எனக்குள்ள எந்த ஒரு எதிர்மறையான குணங்களும் வரல. பழி வாங்க வேண்டும் என்ன வரலையா? எரிச்சல் வரல, எனக்கு குறை சொல்லுகிற வரல, இதெல்லாம் எனக்கு வரவே இல்லை. ஏன் பிரதர் கேட்டா, நான் மனசுல வச்சாத்தனாதான் வரும், எனக்கு மறந்துட்டேன் பிரதர், எல்லாத்தையும் மறந்துட்டேன். கர்த்தர் என்ன பண்ணார்? கூடவே இருந்து முதலாவது மறக்க பண்ணினார், மறக்க செய்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது கூட இருந்தது மாத்திரமல்ல, அவனோ காரிய நல்ல ஞானம் உள்ளவனா இருந்தார். ஒரு அடிமை ஒரு தேசத்துடைய அதிபதியா மாறணும் அப்படின்னா கர்த்தர் கூட இருந்தா மட்டும்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கூட இருந்தால் போதும். கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பா தெரியுமா? ஞானங்களை கொடுப்பார், எனக்கு நல்ல ஒரு ஒரு எண்ணத்தை கொடுப்பார், என்னை உயர்த்துவதும் என்னுடைய வாழ்க்கையுடைய நன்மைகளை செய்வது அவருடைய கருத்துல இருக்குது. 3வது யோசேப்பு சொல்லுகிறார், நான் காரிய சுத்தி உள்ளவன் ஆனேன், அது தேவனுடைய தயவு. 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம், தயவு கிடைக்கும்படி செய்தார். அவன் வேலை பார்க்கிற இடத்திலே, அவனுடைய குடும்பத்திலே, அவன் இருக்கிற இடங்களிலே, எல்லா இடங்களிலுமே கர்த்தர் கூடவே இருந்து தயவு. அப்பா 1000 பேர் வேலை பார்த்தாலும் கூட யோசேப்பை கொஞ்சம் பார்த்துக்கொண்டு சொல்ற அளவுக்கு அந்த தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணியல் யாரும் கேட்டா கடவுள். புரியுதுல? தேவன் கூட இருந்தா போதும், எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் தனித்து தெரிவிங்க. ஏன்னு கேட்டா கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலமா இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடங்களா இருக்கலாம், என்ன நிலைமையில இருந்தாலும் கூட பரவாயில்ல, கர்த்தர் தயவு கிடைக்க செய்வார், காரிய சித்திரனாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, நம்ம 23ஆம் வருஷம் அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். கர்த்தர் கூட. 3வது யோசேப்பு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன கேட்டால், எதிர்கால ஆசீர்வாதத்திற்காக கடந்த கால நிகழ்கால கசப்புகளை மறந்து விடுங்கள். எதிர்காலத்துல கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் என் கூடவே இருந்து என்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். எதிர்காலத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் இருந்த கசப்புகளை நான் மறப்பது மிக மிக நல்லது.
அப்பதான் என்னால தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்ப யோசிப்பு நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மறதி ஒரு பெரிய ஆசீர்வாதம், மறதி ஒரு பெரிய மேன்மை, எதையெல்லாம் மறக்க வேண்டும் என்பதை நாம் படித்தோம். யோசிப்பு நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். தன் பிள்ளையாகிய அந்த மனாசையை கையில் வைத்துக் கொண்டு மறக்க பணிகள் என்று சொல்லி மனாசை என்று பெயரிட்டது மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையுடைய உயர்வுக்கு காரணம், ஆசீர்வாதத்திற்கு காரணம் இந்த மறதியே என்பதை சொல்லி அவர் நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கூட இந்த பாடங்களை நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை படுகிறோம். ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன காலைகளில் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தி இந்த 4வது வாரத்தை கூட நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்து இந்த வருஷம் இப்பொழுது ஆரம்பித்தது போல தோன்றியது. நாங்கள் ஏறக்குறைய இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் நிறைவு செய்யும்படியாக இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மாதங்கள் அன்றே ஒரு சில மாதங்கள் தான் இந்த வருஷம் முடிய போகிறது ஆண்டவரே. ஆனாலும் இத்தனை மாத காலங்களாக எங்களுடைய பலவீனத்தில் கூட இருந்தீர், எங்களுடைய ஆண்டவருடைய தேவைகளில் கூட இருந்தீர், எங்களுக்கு உதவி என்று இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீர், எங்களுடைய வாழ்க்கையில அனைவருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து எங்களை நடத்த தேவனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் வந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரை நாமத்தை தொழுது கொள்ள, உம்முடைய நாளுடைய பாடத்தை நாங்கள் படிக்க, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள தேவரில் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அன்றைக்கு ஏசையா மகிமை நிறைந்த தேவாலயத்திலே தன்னை தாழ்த்தினவனாக தன்னை உணர்ந்தவனாக கர்த்தரை ஆராதித்தான். நாங்களும் கூட ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாய் வந்தோம். எங்களுடைய ஆராதனையில எங்களுடைய கிருபையின் கரம் மேன்மையா இருந்ததுக்காக நன்றி. கேட்ட சத்தியத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இது ஒரு எளிமையான ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் கூட ஆண்டவரே இந்த ஆலோசனையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் முன்னேறி போவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. யோசேப்பு சிறையில் இருந்தவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தியது இந்த மறதி என்கிற ஒரு அற்புதகரமான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பண்பு நாங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் துதிக்கிற மாட்டவரே. வந்த ஒருவரையும் நீர் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. திரும்பி தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது தேவ பலன் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு அடுத்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்கலாம். திரும்பி செல்லும் பொழுது தேவனுடைய பலன் அதிகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்படுறது போல ஆண்டவரே. பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்படுறது போல ஆண்டவரே. அநேக பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நாங்கள் பலத்தை கொடுங்க. ஒருவேளை இங்கேயும் கூட ஆண்டவரே பலவீனத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கலாம். அவர்களுக்கும் கூட ஆண்டவரே கர்த்தருடைய பலன் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்வுபடுத்த வந்து செய்கிறோம். தொடர்ந்து சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சபையில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து தேவ பிள்ளைகள் உம்மை நாடி வந்து உம்மிடத்திலே ஆண்டவரை காரியங்களை கற்றுக்கொண்டு உண்மை போல வளர உண்மை போல மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்வுபடுத்த வந்து செய்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆண்டு கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தரும் மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல பாகங்களையும் பரவாதே.